அனைவருக்கும் வணக்கம். சித்தர்களோட வரலாறு அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைஞ்சதாக இருக்கும். பல ஆயிரம் சித்தர்கள் நம்மோட மண்ணில் வாழ்ந்து மறைஞ்சாலும் இன்றைக்கும் சூட்சுமமாக இருந்து நமக்கு அருள் பாலிச்சுக்கிட்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட சித்தரில் ஒருத்தர் தான் இந்த முத்து வடுகநாத சுவாமிகள் சொல்லக்கூடிய முத்து வடுகநாத சித்தர். அவரை பற்றி தான் விரிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சிவகங்கை சீமையை உருவாக்கி ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு மன்னராக இருந்தவர் தான் முத்து விஜய ரகுநாத சேதுபதி. இவரோட மகளுக்கு பிறந்த பூவலத்தேவன் அவருக்கும் அவரோட மனைவி குமராயி தம்பதிக்கும் மகனாக 1737ஆம் ஆண்டு ஸ்ரீ முத்து வடுகநாதர் பிறக்கிறாரு. 22 ஊர்கள் கொண்ட செம்பிநாடு என்ற ஒரு பகுதிக்கு பூவலத்தேவன் தலைவராக இருக்கார். 1742ஆம் ஆண்டு பூவலத்தேவன் திடீர்னு மரணம் அடைஞ்சிட்றாரு. அவரது வாரிசடைந்த முத்து வடுகநாதரை கொன்னுட்டாக்க ஆட்சி உரிமையை நம்ம கைப்பற்றிக்கலாம் அப்படின்னு அவரோட பங்காளிகள்லாம் திட்டம் போடுறாங்க. இந்த சதி பற்றி தெரிஞ்சு வந்ததுமே குமராயி என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய மகன் முத்து வடுகநாதரோட அந்த ஊர்லேருந்து தப்பிச்சு வெளியில் போகிறாங்க. மதுரை மாவட்டம் வர்றாங்க. மதுரை மாவட்டம் அழகர் மலைக்கு பக்கத்தில் பாலமேடுன்ற ஊருக்கு அவங்க சேர்றாங்க. அந்த ஊரை சேர்ந்த ஜெகநாத பிள்ளைன்றவர் இவங்களை பார்த்துட்டு இவங்க மேலே இறக்கம் கொண்டு அவங்களோட பண்ணையில் வேலைக்கு சேர்த்துக்கிறாரு. சின்ன பையனாக இருந்த இந்த முத்து வடுகநாதருக்கு ஆடு மாடு மேய்க்கக்கூடிய வேலை கொடுக்குறாங்க. துருதுருன்னுட்டு இருந்த அவரோட சொல்லுக்கு வாயில்லா ஜீவன்களான ஆடு மாடுகளும் கட்டுப்பட்டுது. அவரால் பராமரிக்கப்பட்ட அந்த ஆடு மாடுகள் மற்றவங்களோட தோட்டம் வயலில் இறங்கி பயிர்களை மேயறதே இல்லை. முத்து வடுகநாதர் எந்த இடத்துல மேய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போடுறாரோ அங்கே மட்டும்தான் மேயுது. இதை பார்த்து எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கு காரணம் பிறக்கும்போதே அந்த முத்து வடுகநாதர் சித்த புருஷராக அவதாரம் எடுத்திருந்தது தான். ஆனால் அது யாருக்கும் தெரியாது. ஏன் அவங்கள பெற்ற அவங்க தாய்க்கு கூட அது தெரியாது. கொஞ்ச நாள் கழிச்சு அவரை பணியாளர்களை மேற்பார்வை செய்யக்கூடிய பணிக்கு அவரை உயர்த்தி அந்த ஜெகநாத பிள்ளை பராமரிச்சுட்டு வர்றாரு. அவர் ஒரு சித்த புருஷன்றது அது வரைக்குமே யாருக்குமே தெரியாமலே தான் இருக்குது. ஒரு நாள் முத்து வடுகநாதர் பணியாட்களோட வயலுக்கு போகிறாரு. அன்னைக்கு உழவு பணி நடந்தது. உழவு நடக்கும்போது 2 எருமை மாடு சகதியில் போய் படுத்துடுது. என்னாலவும் செஞ்சு பார்த்தோம், அதை மாடுகளை எழுப்ப முடியல. தூரத்தில் இருந்து இதை பார்த்துட்ருக்காரு முத்து வடுகநாதர். அவர் அங்கே பக்கத்தில் வராரு. மாடுகள் முன்னால் நின்றுட்டு கை கூப்பி வணங்கி ஒரு வெண்பா பாட்டு பாடுறார். அவர் வெண்பாவை பாடி முடித்ததுமே மாடுகள் புத்துணர்ச்சியோடு எழுந்திருக்குது. தானாகவே உழ ஆரம்பிக்குது. ஏற்கலப்பையை யாரும் பிடிக்காமலே அந்த வயல் முழுக்க உழுதுடுச்சு. இதை பார்த்து விவசாயிகள் எல்லாம் மிரண்டு போயிடுறாங்க. இதை பற்றி ஜெகநாத பிள்ளைக்கிட்ட தெரிவிக்கிறாங்க. அவர் அடுத்த நாள் வயலுக்கு பார்க்குறாரு. விவசாய வேலைகள் எல்லாமே ரொம்ப கச்சிதமாக நடந்துகிட்டு இருக்குது. ஒரு மரத்தடியில் முத்து வடுகநாதர் தியானத்தில் ஆழ்ந்திருக்காரு. அவர் தலைக்கு மேலே ஒரு பெரிய நாகம் படம் எடுத்து கொடை பிடிச்சிற மாதிரி நின்றுட்டு இருந்துதான். இதை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைகிறாரு. இந்த சின்ன பையன் ஒரு சாதாரண மனித பிறவி கிடையாது, நிச்சயம் அவர் மகானாத்தான் இருக்கணும் அப்படின்றத அவர் உணர்ந்துடுறாரு. அன்னையிலேருந்து அவர் முத்து வடுகநாதரை ஆடு மாடு மேய்க்கவோ வயல்வெளிகளை செய்கிறதுக்கோ சொல்லவே இல்லை. தன்னோட சொந்த மகனை போலவே நடத்துகிறாரு. முத்து வடுகநாதர் கல்வி கேள்வியிலையும் சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை படிக்க வைக்கிறதுக்காக பக்கத்தில் அங்கே இருந்த ஒரு பள்ளியில் ஜெகநாத பிள்ளை சேர்த்து விடுறாரு. அந்த பள்ளியில் சாமிநாத செட்டியார் அப்படின்றவர் ஆசிரியராக இருக்கார். அவர் என்ன பாடம் நடத்தினாலுமே முத்து வடுகநாதர் அந்த பாடத்தை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தார். ஆசிரியருக்கு தெரியாத தகவல்கள் எல்லாத்தையும் கூட இவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். சாமிநாத செட்டியாருக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆசிரியர் முத்து வடுகநாதரை பார்த்து உன்னால் இந்த விநாயகரை பற்றி ஒரு வெண்பா பாட முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆசிரியர் சொன்ன அடுத்த வினாடியே முத்து வடுகநாதர் வெண்பாவும் பாடுறாரு. இவர் பாடி முடித்ததுமே ஆசிரியர் சாமிநாத செட்டியாருக்கு பயம் வந்துடுது. இந்த சிறுவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது, இவனுக்கு என்னால் பாடம் நடத்த முடியாது அப்படின்னு ஜெகநாத பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போயிடுறார். அன்னையிலேருந்து அவர் பள்ளிக்கும் போகலை, வயல்வெளிக்கும் போகாமல் அவர் வளர்ந்துட்டு வர்றாரு. இந்த சமயத்தில் தான் சொக்கநாத பிள்ளைக்கு முதுகில் ராஜப்பிளவை அப்படின்ற ஒரு நோய் ஏற்படுது. வைத்தியர் கொடுத்த மருந்து எதுவும் பலனளிக்கலை. இதை பார்த்த முத்து வடுகநாதர் தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியரை விமர்சனம் பண்ணுறாரு. இதனால் அந்த வைத்தியருக்கு கோபம் வந்துடுது. உன்னால் இந்த நோயை குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே முத்து வடுகநாதர்
உடைக்கவா துடைக்கவா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவரோட முதுகில் கையை வைக்கிறாரு. ராஜப்பிளவை நோய் எப்படி மறைஞ்சதுன்னே தெரியாமல், அடையாளமே தெரியாமல் மாயமாக போயிடுது. வைத்தியர் உட்பட எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஆச்சரியத்தில் உறைஞ்சி போயிடுறாங்க. இந்த தகவல் பாலமேடு சுற்று வட்டார பகுதி முழுக்க பரவுது. இளம் வயதில் சித்தர் ஒருத்தர் இங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த கூட்டத்திலேருந்து முத்துவடுகநாதரை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு புரியாமல் ஜெகநாத பிள்ளை திணறி போயிடுறாரு. இனியும் அவருக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு சித்தர் பாலமேடு ஊர்லேருந்து வெளியில் வந்துடுறாரு. ஆத்ம ஞானத்தை முழுமையாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் மலைக்கு போகிறாரு. அங்கே பாளைய சுவாமிகளை சந்தித்து அவரை தன்னோட குருவாக ஏற்றுக்கிட்டு உபதேசம் பெறுறாரு. அதுக்கு பிறகு மதுரை மேலூர் சாலையில் இருக்கிற பட்டூர் அப்படின்ற ஊர், அதாவது ஆலம்பட்டிக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற ஒரு ஆலமரத்தடியில் தவம் செய்கிறாரு. அந்த ஊர் மக்கள் கல்வி அறிவு இல்லாமல் ரொம்ப பின்தங்கி இருக்கிறத பார்க்குறாரு. அங்கே ஒரு பள்ளியை ஆரம்பித்து எல்லாருக்கும் மக்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அதனால் நிறைய பேர் அந்த ஊரில் கல்வி அறிவை பெறுறாங்க. அதனால் இந்த சித்தரை எல்லாருமே பட்டூர் வாத்தியார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் பட்டூர் பக்கத்தில் இருக்கிற சிங்கப்புணரியில் பீதாம்பரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்ளையர்கள் அடிக்கடி ஊரையே கொள்ளையடிச்சிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஊர் மக்கள்லாம் இந்த சித்தர்கிட்ட முறையிடுறாங்க, இந்த கொள்ளைக்காரர்கள்ட்டேருந்து எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சித்தர் பட்டூர்லேருந்து சிங்கமுனரிக்கு போகிறாரு. இந்த சித்தர் அங்கே சிங்கமுனரியில் இருக்கும்போது கொள்ளையர்கள் வராங்க. சித்தர் அவங்கள எதிர்கொள்கிறாங்க. அந்த பீதாம்பரர்கள், அதாவது அந்த கொள்ளைக்காரர்கள் ரொம்ப ஏளனமாக இவரை பார்க்குறாங்க. முத்துவடுநாதர் தான் கட்டிகிட்டு இருந்த வேட்டியோட ஒரு ஓரத்தில் கிழித்து வீசி எறிகிறாரு. அது மிகப்பெரிய நல்ல பம்பா மாதிரி படம் எடுத்தபடி அந்த கொள்ளையர்களை விரட்டுச்சு. அதுக்கு பிறகு கொள்ளையர்கள் அந்த ஊர் பக்கமே வரலை. இதனால் மகிழ்ச்சி அடைந்த சிங்கமுனரி மக்கள் சித்தரை தங்க ஊர்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இடவசதியும் ஏற்பாடு செஞ்சு கொடுத்து அந்த சிங்கமுனரிலே இருக்கணும்னு கேட்டுக்கிறாங்க. சித்தரும் அதை ஏற்றுக்கிறாரு. முத்துவடுகநாதர் சிங்கமுனரிலேயே தங்குறாரு. சிறந்த வராகி பக்தராக இருக்கார். தன்னோட வீட்டில் அவர் வராகி அம்மனை பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வர்றாரு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உணவு படைத்து ஆடையின்றி அமர்ந்து வராகியை வழிபட்டுட்டு வர்றாரு. கூப்பிட்ட குரலுக்கு வராகி அம்மனும் ஓடோடி உதவி செய்கிற அளவுக்கு சித்தர் ஆற்றல் பெற்றிருக்காரு. இது சிங்கமுனரியில் இருக்கிற சிலருக்கு பிடிக்கல. அவங்க இந்த சித்தரை கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, குடிசை வீட்டிலேருந்து வெளியில் வந்த சித்தரை பிடிச்சி கை கால்களை கைத்தால கட்டி தூக்கி போகிறாங்க. ஒரு குழிக்குள்ளே போட்டு மிளகாய்த்தூளை கொட்டி மூடிடுறாங்க. முள் செடிகளையும் அதுக்கு மேலே வெட்டி போடுறாங்க. குழி நிறைய மண்ணை போட்டு மூடிட்டு போயிடுறாங்க. சித்தர் கதை இன்னையோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க எல்லோரும் சந்தோஷமாக பேசிக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரி அந்த ஊர் பெரியவங்க கனவுல அந்த ஊர் காவல் தெய்வமான சேவுக ஐயனார்ன்றவங்க வெள்ளை குதிரையில் சொல்கிறாங்க, நீங்கள் எல்லோரும் தப்பு பண்ணிட்டீங்க. உங்களை இந்த ஊர் மக்களை காப்பாற்றுறதுக்காக தான் முத்துவடுகநாதர் இங்கே தங்கியிருக்காரு. அவரை நீங்கள் குழியில் தள்ளி புதைச்சிட்டீங்க. அதனால் காலையில் விடிஞ்சதும் போய் அவரை சந்தித்து அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு உத்தரவு போடுறது அந்த காவல் தெய்வம். மறுநாள் காலையில் விடிஞ்சதும் ஊர் பெரியவர்கள் எல்லாரும் கூடி அவங்க கனவுல வந்த உத்தரவை பற்றி பேசுகிறாங்க பரபரப்பாக. சித்தர் வசிச்சிட்டு இருந்த குடிசைக்கு திரண்டு போகிறாங்க எல்லாரும். அங்கே சித்தர் சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்காரு. அவர் உடம்புல சின்ன காயம் கூட இல்லை. அதை பார்த்து எதிரிகள் எல்லாம் திகைச்சு போயிடுறாங்க. அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு சிங்கமுனரி ஊரே சித்தரையில் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுது. சித்தரும் அந்த ஊர் மக்களோட அனைத்து குறைகளையும் தீர்த்து வர்றாரு. அவர் கைப்பட திருநீர் பூசினாலே நோய்கள் எல்லாமே பஞ்சாக பறந்து போயிடுது. இந்த நிலையில் சிங்கமுனரி மக்களுக்கு ஒரு ஆசை வருது. தங்களெல்லாம் காப்பாற்றுற இந்த சித்தர் பெருமானுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. சித்தரும் அதை ஏற்றுக்கிறாரு. தூரத்து உறவு பெண்ணை அவர் திருமணம் செஞ்சுக்கிறாரு. அவர்களுக்கு பழனி ஆண்டி விஜயன் சேவுக பெருமாள் அப்படின்னு 3 மகன்களும் குமராயின்னு ஒரு மகளும் பிறக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகும் அவரது சித்து விளையாட்டுகள் குறையலை. நாளுக்கு நாள் அவரை தேடி வர்ற பக்தர்களோட எண்ணிக்கையும் அதிகமாக ஆரம்பிக்குது. ஒரு நாள் அவர் தான் சமாதியாக போகிறத பக்தர்கள்கிட்ட தெரிவிக்கிறாரு. அதாவது தான் 1833ஆம் ஆண்டு சமாதியாவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சிங்கமுனரிலிருந்து பிரான்மலை போகக்கூடிய வழியில் பாலாரோட தென்கரையில் ஒரு இடத்துல சமாதியும் தோண்ட சொல்கிறாரு.
சிங்கமுனரி ஊருக்கு வடக்க அந்த காலத்தில் கற்றாழை செடிகள் நிறைஞ்சு காணப்பட்டது. ஒரு நாள் அதுக்குள்ளே அந்த கற்றாழை செடிகளுக்குள்ளே சித்தர் தியானத்தில் ஈடுபட்டுருக்காரு. அப்போ ஒரு சிற்பி அவரை தரிசிக்கிறதுக்காக வர்றாரு. அவர்கிட்ட சிற்பிக்கிட்ட தான் யோக நிலையில் இருப்பது மாதிரி ஒரு கற்சிலை ஒன்றை வடித்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த சிற்பியும் சித்தர் யோகத்தில் இருக்கிற மாதிரி தத்ரூபமாக சிலவை செஞ்சு கொடுக்குறாரு. அந்த கல் சிலைக்கு முத்துவடுகநாதரே பூஜைகளும் செய்கிறாரு. தன்னோட அருள் சக்தி அனைத்தையுமே முத்துவடுகநாதர் அந்த சிலைக்கு மாற்றுறாரு. இதை பற்றி பக்தர்கள் கேட்டப்போ தான் ஜீவசமாதி ஆன பிறகு தன்னுடைய சிலையால் மக்கள் பலனடையணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொன்ன மாதிரியே 1883ஆம் ஆண்டு ஆடி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் சமாதி ஆகிறாரு. அவர் சொன்ன மாதிரியே சமாதி பீடம் செஞ்சு அவரோட உருவச்சிலையை ஸ்தாபிதம் பண்ணியிருக்காங்க. அவர் பூஜித்து வந்த அந்த வராகி அம்மன் சுரூபத்தையும் அதுக்கு இடது பக்கத்தில் பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. சுவாமிகள் ஜீவ சமாதியாகி சுமார் 30 வருஷத்துக்கு பிறகு அவருக்கு மண்டபம் எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் தீர்மானம் பண்ணுறாங்க. அதுக்காக கடைக்கால் தோண்டினப்போ பணியாளர் ஒருவரோட கடப்பாரை சமாதி பீடத்தை ஓரத்தில் இடித்து ஒரு சின்ன துவாரம் ஏற்படுது. அந்த துவாரத்து வழியாக பார்க்கும்போது அவரது உடல் கொஞ்சம் கூட வாடாமல் பத்மாசனத்தில் அமர்ந்தபடி இருக்குது. வாடாத மல்லிகை மாலையும் இருந்தது. அதை பார்த்ததுமே எல்லோரும் பயந்து போய் சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் செஞ்சு அந்த துவாரத்தை மூடியிருக்காங்க. இன்றைக்கும் சுவாமிகளுக்கு பூஜைகள் செய்யும்போது கற்சிலையிலிருந்து வியர்வை துளிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தரே தேர்வு செஞ்ச அந்த சிவந்திலிங்க பண்டாரம் என்பவரோட வம்சா வழியினர் கோயில் பூஜைகளை இன்றைக்கும் செஞ்சிட்ருக்காங்க. சித்தர் வாழ்ந்த காலத்தில் அவரை பெரிதும் ஆதரித்த வணிகர்கள் கோயிலுக்காக பல பணிகளை செஞ்சுருக்காங்க. வெள்ளிக்கிழமை தோறும் கடைவீதியில் உள்ள வணிகர்கள் எல்லார்கிட்டேயும் கோயிலுக்கான காணிக்கை பெறப்படுகின்றது. அவர் சித்தர் கைப்பட எழுதிய 300 ஓலைச்சுவடிகள் இன்றுக்கும் இருக்கின்றது. சித்தர் வாழ்ந்த வீட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய பூஜை அறை அவர் வாழ்ந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே பராமரிக்கப்பட்டு வருகின்றது. அவர் உபயோகித்த பொருள்களான பாதரட்சைகள், கைத்தடி இது எல்லாமே பத்திரப்படுத்தப்பட்டிருக்கு. வருடம் இந்த கோவிலில் சித்ரா பௌர்ணமி விழா மிகவும் பிரசித்தி பெற்றது. ஏராளமான பக்தர்கள் பால் குடம் எடுத்து சித்தரை குளிர்விக்கிறாங்க. ஆடி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் சித்தர் ஜீவசமாதி அடைந்த தினத்தில் குரு பூஜை விழாவும் சிறப்பாக நடைபெறும். சித்தர் முத்துவடுகநாதர் பக்தியுடன் வரக்கூடிய எல்லா மக்களோட பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறாரு. குழந்தை வரம் வேண்டவங்க, வியாபாரத்தில் நலிவுற்றவர்கள், மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டவர்கள்னு எல்லாருமே சித்தரை தேடி நல்ல தீர்வை கிடைக்குது அவங்களுக்கு. பாம்பு, தேல், பூரான் போன்ற விஷ ஜந்துக்களை பார்க்க நேர்ந்தாலோ இல்லை அவற்றை கொன்றுட்டாலோ முட்டையும் பாலும் வாங்கி சித்தருக்கு செலுத்துகிறாங்க. அந்த விஷப்பிராணிகளால் இடையூறு எதுவும் வராது, சித்தர் நம்மளை காப்பாற்றுவார்ன்ற நம்பிக்கை காலமாக இருக்குது. நம் வாழ்விட அல்லல்கள் தீர சிங்கமுனரி சென்று சித்தரை வழிபாடு செய்வோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.